வணக்கம் வாடிக்கையாளர்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தை. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ரெண்டு விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதும், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறது தான். ஏன் இதை சொல்றேன் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இந்த வீடியோக்குள்ள இப்போ போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்லயே உங்களுக்கு தெரியும் எதற்காக நம்ம கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடு நமக்கு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகழ்பெற்ற தேவாலயத்திலிருந்து ஒரு 150 மீட்டர்ல தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு கிராமிய தன்மை மிகுந்த ஒரு ரம்மியமான இடத்துல தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த புகழ்பெற்ற இந்த தேவாலயத்திலிருந்து நீங்க பார்க்குற இந்த வீட்டோட ரோடு ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 அடியில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 10 சென்ட், அதாவது 4300 சதுரடி உள்ள ஒரு நிலம், அதாவது ஒரு தோட்டத்தில் ஒரு வீடோ இல்லை பண்ணை வீடு, இதை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இயற்கையோட இணைந்த ஒரு வீடு அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் சொல்லியே ஆகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 4300 சதுரடியில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதில் 3183 சதுரடி உங்களுக்கு தோட்டமாகவே இருக்கு. இந்த வீட்டோட மெயின் கேட்ல என்டர் ஆன உடனே உங்களுக்கு தெரியும், ரைட் அண்ட் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரீனரிஸ் தாங்க. தோட்டத்துக்கும் பசுமைக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு வீடு இது. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற போர்ட்டிகோட பெயிண்ட் கலரை பார்த்தாலே உங்களுக்கு அதுவும் இன்னும் நல்லாவே தெளிவாக தெரியும். ஒரு பேரட் கிரீன் கலர்ல உங்களுக்கு இந்த வாலோட பெயிண்ட் வித் ஃபால் சீலிங்ல ஃபுல்லாகவே எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல ஃபால் சீலிங்ல உங்களுக்கு டிராயிங்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த வீட்டோட பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெட்ரூம்லையுமே உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக 6க்கு 4ங்கிற ஒரு வென்டிலேஷன் விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ப்ளூ பேட்டர்ன்ல ஒரு பெயிண்ட் கலர் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயே உங்களுக்கு ஒரு பூஜை யூனிட்டும் வந்துடுது. அடுத்தது பார்க்க போகிறது இந்த வீட்டோட லிவிங் ஹால். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா அதாவது 4300 சதுரடியில் 3183 சதுரடி உங்களுக்கு தோட்டம் மற்றும் கார்டனிங்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீட்டோட மொத்த பில்டப் ஏரியாவே பார்த்தீங்கன்னா 700 சதுரடி தான். இந்த 700 சதுரடியில் உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஹாலு ப்ளஸ் 2 பெட்ரூமோட கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த வீட்டினுடைய லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹால்லையும் உங்களுக்கு பெட்ரூமில் இருக்கிற மாதிரியே இன்னர் வால் எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் பெயிண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன். இப்போ நம்ம மாடர்ன் ட்ரெண்டில் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா கூட நீட்டாக ஒரு சிம்பிளான ஒரு கிச்சன் தான் நம்ம இந்த வீட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட 2வது பெட்ரூம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூம்லையும் உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக 6க்கு 4 அப்படிங்கிற ஒரு வென்டிலேஷன் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு அங்கே ப்ளூ கலர் பெயிண்டிங்கில் பண்ணியிருந்த மாதிரி இந்த ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எலிகண்டான எல்லோ கலர் பெயிண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு மேலே லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ், ஸ்டோரேஜ், வார்ட்ரோப்ஸ் இது ரெண்டுமே வந்துடுது உங்களுக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு அதாவது இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு பேக் சைடில் உள்ள ஏரியாலே உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு கிச்சன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உங்களுக்கு மாடர்ன் ட்ரெண்டில் மாடுலர் கிச்சன் ஆப்ஷன் மாதிரி இல்லாமல் ஒரு கிராமத்து மண்மனம் மாறாத கிச்சன் உங்களுக்கு நாங்கள் இந்த வீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டினோட மேக்ஸிமம் ஏரியா, அதாவது ஒரு 3300 ஸ்கொயர் ஃபீட்டு வேக்கண்ட் ஏரியா ஃபார் கார்டனிங் அண்டு தோட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ இந்த சரௌண்டிங்கை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன். இன்னொன்று ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த வீட்டோட லொக்கேஷன், பட்ஜெட்டு இது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த வீட்டோட ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங்கு, லேண்ட் ஏரியா 10 சென்ட்டுங்கிறத ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம். இப்போ இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஏலாக்குறிச்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏலாக்குறிச்சியில்
இருக்கிற ஒரு அடைக்கல மாதா ஆலயம் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு இன்னொரு ஷார்ட் பீரியடில் ஒரு பசிலிக்காவா அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்ச்சில் இருந்து ஜஸ்ட் 150 மீட்டர்ல தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40,00,000. 700 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டின வீட்டுக்கு 1,40,00,000 பட்ஜெட்டா அப்படின்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு தெளிவாகவே கேட்குது. 700 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீட்டோட ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் பழைய வீடு. எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுல இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வீட்டுல நம்ம இந்த டேர்ம் எதுக்காக சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ மாடர்ன் ட்ரெண்ட்ல எல்லாருமே எம்சாண்ட் வச்சு வீடு கட்டுறோம். எல்லாமே கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிறதுனால ஆஷ் பிரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்த வீடு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆத்து மணல்லையும் செங்கல்லையுமே கட்டின வீடு. அடுத்ததா இந்த வீட்டினோட மேக்சிமம் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே தோட்டமா தான் வச்சிருக்கோம். இதோட ஸ்பேஸ் மட்டுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி 3,300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. இந்த 3,300 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு 20 வருஷமா நம்ம உங்களுக்கு மாமரம், தேக்கு, தென்னை இது எல்லாமே நாம வச்சு உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வளர்ந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற ஒரு 30 தென்னை மரம், 10 தேக்கு, 2 மாமரம், 2 பலா இது எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்குங்க. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு இண்டிவிஜுவல் போர் வித் ஒரு நல்ல ஸ்வீட்டான குடிநீர், அதாவது நிலத்தடி நீரோட சேர்த்து நமக்கு இந்த வீட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வீட்டோட சிறப்பம்சங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டோம். இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் பற்றியும் உங்களுக்கு சொல்லிட்டோம். இந்த ஊரினுடைய சிறப்பை நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இது பார்த்தீங்கன்னா 1711 வீரமாமுனிவர் கட்டின கோவில் தான் நமக்கு இந்த ஏலாக்குறிச்சியில் இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்ததா நமக்கு இந்த வீட்டில் இருந்து 100 மீட்டர் தொலைவுலேயே உங்களுக்கு பெட்ரோல் பங்கு, அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு இங்கேருந்து ஜஸ்ட் 12 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. 500 மீட்டர் தொலைவில் உங்களுக்கு பேங்கிங் செக்டர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே ரொம்ப நியரஸ்ட்லேயே இது அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டினோட ஜாகிரபிக்கல் லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரியலூர்ல இருந்து 31 கிலோமீட்டரு, தஞ்சாவூர்ல இருந்து 30 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரியலூர்ல இருந்தும் ஈஸி ஆக்சஸ், தஞ்சாவூர்ல இருந்தும் ஈஸி ஆக்சஸ், ரெண்டுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கிறதா நமக்கு இந்த ஏலாக்குறிச்சி. இந்த ஏலாக்குறிச்சியோட முக்கியமான ஒரு ஹைலைட்டு இந்த அடைக்கல மாதா சர்ச்சு தான் சொல்றோம். இன்னொரு ஷார்ட் பீரியடில் இது பசிலிக்காவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிரும். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும்போது இந்த ஏரியாவோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமே உங்களுக்கு சுற்றுலாத்தலமாக மாறுறதுனால இந்த இடத்த நீங்கள் ஒரு ரெசார்ட்டாவோ இல்லை ஒரு ஹோட்டலாவோ இல்லை இதே மாதிரி ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியோ இல்லை ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியோ ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கார்டனிங் ஹவுஸ், அதாவது ஒரு பண்ணை வீடாவோ நீங்கள் அதை ரெடி பண்ணி நீங்கள் பண்ணணுன்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். நாம் இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன டீட்டெயில் எல்லாமே திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்ட் 4,300 சதுரடி. இந்த பண்ணை வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கு. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK ஹவுஸும் 422 சதுரடியில் பின்னாடி செப்பரேட் ஒரு கிச்சனும் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற தோட்டத்தோட லேண்ட் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,183 சதுரடி இதில் அவைலபிள் இருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் நம்ம ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா சர்ச்சுக்கு பக்கத்துலேயே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40,00,000. ஸோ இந்த பண்ணை வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள ஒரு ஊர்லேயும் இருக்குது. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பும் இல்லை, வீடு ஃபுல்லாகவே மரமும் சூழ்ந்த ஒரு இயற்கையான ஒரு வீடு தான் இது. இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் மீடியேட்டர் எதுவும் கிடையாது, டைரக்ட் ஓனர் சேல்லே நாங்கள் அந்த வீடை உங்களுக்கு தரோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வீடு வீட்டுமனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி. திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம். நம்ம சைட்லேருந்து 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், டிடிசிபி ரேரா ஆப்ரலோடு இருக்கணும், தாரோடு இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், கவர்மெண்ட்டோட 3 phase CB லைன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும். இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சிகேபி அவென்யூ. அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் 1849 ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க. ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.